இங்கே அனைவரும் ஒன்றாக இணைந்து அரிய கலையான இந்த அற்புத கலையான நாடக கலையினை கண்டுகளித்து இன்புற காத்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை எனது ஆரோக்கியம் நாடக கலா ரசிகர்களே. நாடக கலா ரசிகர்கள் ஏன் சொல்லி தெரியுமா? ஒரு சிலருக்கு சிறந்த பேச்சை கேட்க பிடிக்கும், இன்னும் சிலருக்கு இசை மிகுந்த பாடல்களை கேட்க பிடிக்கும். கண்டிப்பா இயல் இசை நாடகம். இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. கற்றறிந்த ஆன்றோர்களும் சான்றோர்களும் பார்க்கக்கூடிய கலையும், மன்னர்களால் போற்றி வளர்க்கப்பட்ட கலையும், இறைவனே இறங்கி வந்து வளர்த்த கலை எது அப்படின்னு சொன்னா அது நாடக கலை தான். அப்பேற்பட்ட நாடக கலையை போற்றி வளர்க்கின்ற, தமிழுக்கு தொண்டு செய்கின்ற எனது அருமை எனது ஆருயிர் நாடக கலா ரசிகர்களே, இணைந்து இசைந்து பணியாற்ற வந்திருக்கின்ற இசை ஞானிகளே. இசை ஞானிகள்னா சும்மாவா? ஒரு பாடல் உருவாகிறது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு சமம். ஒரு 40-50 வாத்திய கலைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து வாத்தியங்களை இசைச்சு ஒரு பாடலை உருவாக்குவாங்க. 300 கலைஞர் 400 கலைஞர் பார்த்திருப்பாங்க. ஆமா, 300-400 கலைஞர்கள் கூட ஒன்றாக சேர்ந்து ஒரு பாடலை உருவாக்குவாங்க. ஆனா வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் நாங்க கிராமிய பாடினாலும் சரி, தெம்மாங்கு பாடினாலும் சரி, மெல்லிசையாக இருந்தாலும், கர்நாடக சங்கீதமே நாங்க பாடினாலும், அவங்க 4 பேர் மட்டுமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு முழுமையான இசையை அமைச்சு தர முடியும் அப்படின்னா அவர்களுடைய திறமைக்கு என்னுடைய பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வந்து சென்ற கலைஞர்களாக இருக்கட்டும், வர இருக்கின்ற கலைஞர்களாக இருக்கட்டும், அவங்கவுங்க கதாபாத்திரத்துல மிகச் சிறந்தவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மேலூர்ல இருந்து பரமேஸ்வரி வந்திருந்தாங்க. அவங்க எப்படி பேசினாங்க, எப்படி பாடினாங்க அப்படின்னு என்னைய பத்தி என்னுடைய ரசிகர்களாக நீங்க சொல்லணும், என்னுடைய செவியாக நான் கேட்கணும். இணைந்து இசைந்து பணியாற்ற வந்திருக்கின்ற இசை ஞானிகளே, நாங்கள் எளிமையாக பேசினாலும் என்று மிக சிறப்பாக கேட்பவர்களின் செவிகளுக்கு இன்பங்களை மட்டுமே அள்ளி வழங்க வகையில் ஒளிபெருக்கி அமைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற இனியவர்களே, சொற்கொண்டு சொல்லுதல் சோர்வாகவும் கற்கென்ற மொழி நின்று சுவைக்கக்கூடியது ஜீவா. என்னதான் சொற்சுவையும் பொருட்சுவையும் ஊட்டி சுந்தர தமிழிலே பாட்டு செய்தாலும் கூட உள்ளத உள்ளபடி சொல்லாம கொஞ்சம் உயர்த்தியே சொல்ற பெருமை யாரு சேரும் அப்படின்னா இந்த ஒளிபெருக்கி இயக்குநர்களையும் அதன் உரிமையாளர்களையுமே தேரும். அதனால ஜீவா ஆடியோஸ் அவங்களுக்கும் எங்களுடைய அன்பு கலந்த எங்களுடைய பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் இவ்விடத்திற்கு சென்றாலும் எங்களுக்கு முன்னதாகவே அவ்விடத்திற்கு வந்து காவல் தெய்வமாக வீட்டில் இருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே வந்திருக்காங்களா தெரியாது. அவர்களுக்கும் எங்களுடைய பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, விழா கமிட்டியாளர்களே, ஊர் முக்கியஸ்தர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகளே, வருங்கால வாலிபர்களே, இளம் சிங்கங்களே, இளைஞர் நற்பணி மன்றங்களே, பெண்மணிகளான என்னுடைய கண்மணிகளே, இன்னும் அனைவருக்குமாக எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளையும்
நன்றி கலந்த என்னுடைய பணிவின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது பணியினை இனிதே துவங்கும் விதமாக வேங்கிற தோழி பங்கன் விட ஒன்னகன் நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேல் அணிந்து என் உலகையை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 12 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அப்படி யாருவருக்கு மிகவே அப்படின்னு சொல்லிட்டு கோணர படிக்கிற தொட்டு ஆரம்பிக்கிற அந்த நேரத்துல யாரு குறை இருந்தாலும் ஆத்தா மாறி குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த சராசரங்களையும் படைத்தவளே அகிலாந்த ஈஸ்வரியே எங்கும் நிறைந்தவளே ஏகாந்த ரூபிணியே மூ உலகத்தினரும் போற்றி வணங்கும் அம்பிகையே சரணமம்மா. வரவழைக்க உலகமெல்லாம் வாழ்வழிக்க வந்தவளே வரக்குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாள் கருமாரி காத்திடுவாள் கருமாரி. மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இவை நான்கும் தன் நிலை மாறி மணலும் மணல் சார்ந்த இடமுமானால் அது பாலை என்று சொல்லப்பட்ட ஐவகை நிலங்கள் இருந்த போது அது மிக சிறப்புக்குரிய இடத்தை பெறுவது இக்குறிஞ்சி நிலமாகும். குறிஞ்சி நிலத்திற்கு கடவுளோ எம் குல கடவுளான கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சனாச்சரன், சக்தி வடிவேலன், சண்முகநாதன் என்ற பெயர் நாமங்களை தாங்கிய ஆமா அந்த சரவண பவனை கண்முன் நினைக்கும் போது அழகா Thank you.
பெற்ற இக்குறிஞ்சி நிலத்திலே நன்றி நன்றி நன்றி. ஏன்னா கைதட்டி நீங்க எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நிகழ்ச்சி இன்னும் 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 சிறப்பாக அமையும். அந்த வகையில கைதட்டி உற்சாகப்படுத்தி ஆரவாரம் செய்த எனது அருமை எனது ஆர்வீர் நாடக கலா ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒருமை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா 2 கைகளை தட்டும் போது ஏற்படுகின்ற மின்சாரம் உடல்ல உள்ள ரத்த ஓட்டத்தை சீராக்குது அப்படின்னு சொல்லுது மருத்துவம். ஆனா நான் சொல்றேன், 2 கைகளை நீங்க தட்டும் போது உங்க முகத்துல இருக்க அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அதை பார்க்கறதுக்கு தானே நாங்க இவ்வளவு தூரம் பயணிச்சு வர்றோம் இல்லையா? ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து நாங்க பயணிச்சு வந்து எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக கூடி இருக்கின்ற உங்களை சேர்ந்து சேர்கின்ற அந்த மகிழ்ச்சி உங்களை எங்களுக்கும் எங்களை உங்களுக்கும் அறிமுகம் செய்து வைத்த அமைப்பாளர் எனது அருமை சகோதரர் ரவி வர்மா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாகன ஓட்டுநராக ராஜேஷ் ரவி வர்மா மற்றும் ராஜேஷ் எனது அருமை சகோதரர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாகனத்தை நாங்க எல்லாரும் அசந்து தூங்கிட்டு வருவோம். ஏன்னா இரவு முழுக்க விழித்து உங்களை மகிழ்விப்பது எங்களுடைய வேலையாக இருப்பதனால அனைவரும் அப்படியே அசந்து தூங்குற நேரத்துல ஒருவர் மட்டுமே விழிச்சுக்கிட்டு இருந்து எங்களை எல்லாரையுமே வந்து ஆடாம அசையாம பொறுமையா வாகனத்தை இயக்கி கொண்டுட்டு வருகின்ற வாகன ஓட்டுநர் எனது அருமை சகோதரர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, யூடியூப் சேனல் தமிழர் கலைக்குழு அவர்களுக்கும் உங்களுடைய பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாழ்த்துக்கள் அவர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும், பூவரசன சகோதரர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இப்பேற்பட்ட சிறப்புகள் அமைய பெற்ற இக்குறிஞ்சி நிலத்திலே மேற்கே பவளமலை வேங்கடம் நேர்வடக்கம் ஆர்க்கும் முபரி அடைக்கிழக்கு பாருக்குள் வீரருக்கு பீனாகத்திகள் 20ஆம் காதமணி தூரம் நற்தொண்டை நாட்டிலே மேற்பாடு என்ன பேரூருக்கு அருகாமையில் அமைந்த இச்சிற்றூர் சிறுகுடி சீரூர் என்று சொல்லப்பட்ட இந்த சிறிய ஊரிலே தலைவரான வேட்டுவ நம்பி. அந்த வேட்டுவ நம்பிக்கு வளர்ப்பு மகனாக வளர்ந்து நங்கை மோகினியை தாயாக அடைந்து உடன்பிறவா சகோதரர்கள் 7 பேர் உடன் இருக்க எந்தவித குறையும் இல்லாமல் செல்லமாய் வளர்ந்து வரும் நான் வள்ளி என்ற பெயர் நாமம் தாங்கி உங்கள் முன்னிலையில் நிற்கின்றதை நினைக்கும் போது இவ்விடம் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்ற காரணத்தினாலே
நன்றி நன்றி நன்றி. கைதட்டிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. திங்கள்படி சூடும் மலை, தென்றல் விளையாடும் மலை, தங்க வயல் சூடும் மலை, தமிழ் முனிவர்கள் வாழும் மலை, வேள்விகளும் யாகங்களும் பல செய்கின்ற மலை ஆகையினாலே மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அடுக்கடுக்க அமைந்திருக்கின்ற அந்த மலைத்தொடர்கள், அதிலே பொங்கி வழிகின்ற நீர் ஊற்றுக்கள், நீர் அருவிகள், அவை அனைத்து பிரவாகமாக செல்கின்ற அந்த நதி, அதன் கரைகளிலே சென்று அதிலே இருக்கின்ற வண்ண வண்ண மலர்கள், அதிலே அமர்ந்து எழுகின்ற பட்டாம்பூச்சிகள், எத்தனை எத்தனை அழகு. இன்னும் என்ன சிறப்பு இருக்கு தெரியுமா? குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் ஒரு சின்ன குன்று, குன்றுனா மலை, எங்கெல்லாம் சின்ன சின்ன மலைகள் இருக்கும் அங்க எல்லாம் முருகன் கோவில் இருக்கும். அப்ப அதுக்கு என்ன காரணம்? மலைகள் இருக்க இடத்துல எல்லாம் என்னுடைய முருகப்பெருமான் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனா இப்ப எல்லாம் மலைகள்லாம் முழுசா இருக்கா? பாதியோட வெட்டி எடுத்து பாதி மலை தான் இருக்கு. அதுல தரையோட விட்டா கூட பரவாயில்ல, அதுல பாதாளத்துக்கு போயிடுச்சு. அப்படின்னா பண்ணலாமா? ஏன்னா காடுகளை அழிக்கிறோம், வீடுகளை கட்டுறோம், வயல்களை அழிக்கிறோம், வீடுகளை கட்டுறோம். அதை கூட ஈடு செஞ்சிடலாம். காடுகளை அழிச்சு மீண்டும் வந்து அதை வயல்வெளிகள் ஆக்கி விவசாயம் செஞ்சிட முடியும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து, காடா இருந்த இடத்தை பூரா வீடாக்கி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து மீண்டும் அதை கூட சோலை வளமாக மாற்றிவிட முடியும். ஆனா மரங்கள் வளரக்கூடியது, விவசாயம் செழிக்கக்கூடியது. ஆனா மலைகள் திரும்ப நம்மளால உருவாக்க முடியுமா? உருவாக்கவே முடியாது. அது தானா வந்தது, தானா வந்தது இயற்கையிலேயே. பஞ்சபூதங்கள்ல அதுவும் ஒண்ணு. அப்படி இருக்கும்போது பஞ்சபூதங்களை தொடுற வரைக்கும் நமக்கு வந்து இயற்கை எந்த ஒரு சீற்றத்தையும் காமிக்காது. கண்டிப்பா. என்னைக்கு பஞ்சபூதங்களை நம்ம தொடரமோ அன்னைக்கு தான் நம்மளை திருப்பி அடிக்கும். அது வரைக்கும் மலையை பாதியா உடைச்சு கீழே பூமி வரைக்கும் போனாக்க, பூமி வரைக்கும் போனா நிலநடுக்கம் வருமா வராதா? நிலநடுக்கம் வந்துச்சுன்னா சுனாமிகள் வரும். சுனாமிகள் வந்தா நாடுகள் அழியும். அப்படி இருக்கும்போது நாடுகள், மலைகள், கடல்கள் அத்தனையும் கொந்தளிக்கும். கொந்தளிச்சு புவி வந்து வெப்பமயமாகும், பனிக்கட்டிகள் எல்லாம் உருகும், உருகி நீரின் அளவு அதிகமாகும், உலகம் அழிவை நோக்கி சென்று விடும். அதுதானே? அப்ப ஒண்ணு தொட்டா ஒன்றுடன் ஒன்று சம்பந்தப்பட்டுதான் இருக்கு இந்த உலகத்துல. அதனால பஞ்சபூதங்களை ஏதாச்சும் ஒண்ணத்தை நம்ம அழிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா பஞ்சபூதங்களை ஒன்னா சேர்ந்து நம்மளை அழிச்சிரும் அப்படிங்கறத இயற்கையினுடைய நியதி. ஆகையினால நம்ம என்ன செய்யணும்? மலைகளை வெட்டாம இருக்கணும். வெட்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுல பாதாளத்துக்கு கொண்டு போனா மேகங்களுக்கு எப்படி குளிர்ந்த காற்று போய் சேரும்? ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? குளிர்ந்த காற்று மேகத்துல பட்டுச்சுன்னா அது மழையாக பொழியும். இல்ல அப்படின்னா மேகங்கள் கரைஞ்சு போய் வேற இடத்துக்கு போயிடும். அப்ப மரத்துக்கும் மேகத்துக்கும் எவ்வளவு தூரம்? இங்க இருக்க குளிர் காற்று எப்படி அங்க போய் சேரும்? சேராதுல. அப்ப மலைகள் மேல இருக்கிற மரங்களாலதான் காற்று குளிர்ந்து இன்னும் குளிர்மையான காற்று மேகத்தை போய் விரைவாக சென்றடையும், மலைகள் அதிகமாக பொழியும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மலைகளை குறைய ஆரம்பிச்சோம் அப்படின்னா மழை பெய்யாது. மழைக்கும் சம்பந்தம் உண்டு. ஆகையினால இனிமேலாவது இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகாம இருக்கணும் அப்படின்னா இயற்கையை அழிக்காமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இதெல்லாம் பார்க்கும் போது எப்படி எனக்கு இருக்குன்னு பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சள எடுத்து
எங்கேயோ இருந்து கேட்கிற குயில் ஓசை. குயில் ஓசையை மட்டும் காணோம். சிட்டுக்குருவினா எவ்வளவு பறந்துச்சு. குயில் ஒன்னொன்னுதான் இருக்கு போல. ஆஹா ஆஹா, என்ன ஒரு அருமையான குயில் ஓசை. ஏன்னா நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வேணும்பாங்க. இங்க நல்லதுக்கு மட்டும்தான் ஆத்தாடி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு சிறந்தவங்க இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா இல்ல பார்த்து 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 அமைப்பாளர் வந்து தேர்ந்தெடுத்தாரா எனக்கு தெரியல. பொறுக்கி போட்டிருக்காரா? பொறுக்கி யாரு? உண்மையில வந்து வாசிக்கிறது ஒரிஜினல் பிசியம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரிஜினல் பிசியம் வாசிக்கிறது வந்து ஒரிஜினல். ஏன்னா எஸ்பி செல்வா அப்படின்னா சும்மாவா? கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்றுக்கிட்டவங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய இசையும் முறைப்படி கற்றுக்கிட்டவங்க. அதனால அவங்களுடைய அந்த வாசிப்பு அப்படிதான் இருக்கும். அதுக்காக ஒவ்வொருத்தரும் சமைச்சவங்க அவங்கவுங்களுடைய அந்த வாத்தியங்கள் அத்தனையும். ஆமா, ஏன்னா ஒவ்வொருத்தரோட அந்த விரல் பேசுதா அந்த அந்த கட்டையில நம்ம வந்து வாச்சோம்னா அந்த விரல்கள் வந்து இவ்வளவு சத்தத்தை கொடுக்குமா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. அத்தனை அப்படியே ஸ்ருதி மாதா லயம் பிதா அப்படிம்பாங்க. ஸ்ருதி அப்படிங்கிறது ராகம்,
லயம் அப்படின்னா தாளம். அந்த தாளம் வந்து யார் கைகளெல்லாம் இருக்கோ அவங்க வந்து அந்த சிவனுக்கு நிகராக பார்க்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் அந்த தாள வாத்தியம் அப்படிங்கிறவங்க 3 பேர் வந்து இசைக்கிறாங்க. சின்ன சின்ன வாத்தியத்தை தான் இசைக்கிறாரு. அந்த சின்ன சின்ன வாத்தியம் இத்தனை பேரை எங்களை வந்து ஒருமுகப்படுத்தி அந்த இசையை ஒருமுகப்படுத்தி கொண்டுட்டு போறது அந்த சின்ன சின்ன வாத்தியம் தான். ஏன்னா மூர்த்தி சிறுசுனாலும் ஈர்த்தி பெருசு அப்படிம்பாங்க. அதுக்கு சிறப்பான உதாரணம் எதுன்னா அந்த தாள வாத்தியம். என்ன சொல்லணும்னா இவர் 5-6 வாத்தியங்களை வச்சு வாசிக்கிறாங்க. அதுல சிட்டுக்குருவினா அதுக்கும் அவரால் வாசிக்க முடியுது, குயில்னா அதுக்கும் வாசிக்கிறாரு, டேபை, மாடு, மாட்டு வண்டி, ஒரு குதிரை வண்டி, ஒரு பெண்ணுடைய நடை, அத்தனைக்கும் அவரால் அங்க பாருங்க ட்ரெயின். வள்ளியம்மா, நம்ம இத்தனை வருஷம் நாடக உலகத்துல போறோம், இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்ட் எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஏன்னா ஒரு கலைஞரால இத்தனை வாத்தியங்களை இசைக்க முடியுமான்னு நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன். அந்த அளவுக்கு இன்னும் இவங்களெல்லாம் மீண்டும் 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 சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு இறைவன் தான் அந்த வாய்ப்பை கொடுக்கணும். இன்னைக்கு இந்த அம்மனுக்கும் இந்த கலைஞர்களுக்குமான அந்த உறவா இல்ல ரசிகர்களுக்கும் எங்களுக்குமான அந்த ஒரு பாச பிணைப்பா இல்ல இந்த ஊரினுடைய அமைப்பா என்னன்னு தெரியல. இந்த எல்லாத்துக்கும் மேல ஜீவா ஆடியோஸ் அவங்களுடைய அந்த ஒளிப்பெருக்கியினுடைய சிறப்பா என்னன்னு தெரியல. என்னமோ இந்த இடத்துல இருக்கு. இந்த ஊர்ல தான் நம்ம செங்காத்த மொழி முத்துன்னு சொல்லுவோம். அப்ப சரி புயல்ராஜ் இந்த மேலே அரங்கேற்றமே பெரிய பெரிய வந்து ஜாம்பவான்களுக்கு வந்து அரங்கேற்றம் கொடுத்த மேடை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறந்த மேடையினுடைய அமைப்பா இல்ல உங்களுடைய அமைப்பா, உங்களையும் எங்களையும் சேர்த்து வைத்த அமைப்பாளர்களுடைய அந்த சிறப்பான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு இந்த இடத்துல எல்லாரையும் ஒன்று சேர்த்து மிக சிறப்பா நிகழ்ச்சி அம்பாளுடைய அந்த அருள் கடாட்சம் அப்படின்னு சொல்லணும். அதனால ஏன்னா ஒவ்வொருத்தரும் சிறப்பா வாசிக்கிறீங்க. பெட்டிக்காரர் மட்டும் நான் வாங்கி பாடுறேன். பெட்டிக்காரர் வந்து கர்நாடக சங்கீதம் படிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அப்ப நல்லா வாங்கி பாடணும்ல, வாங்கி பாடினா வாசிக்க முடியுது. சரி, அவர் கர்நாடக சங்கீதம் படிச்சிருக்காருல்ல, நான் என்ன ராகத்தை தொட்டு பாடுறனோ அதே ராகத்தை அவரும் தொட்டு பாடணும். ஆமா, ஏன்னா நான் எங்க அதே ராகத்தை தொட்டு பாட நான் பாடுறத வாங்கி பாடுறது இல்ல, அதே ராகத்துல இருக்க வேற பாடல் நீங்க பாடணும். போட்டி. ஆமா, ஏன்னா பெட்டிக்காரரு கெட்டிக்காரன்னு சொல்லிட்டேன். யாரு சீக்கிரம் பாப்போம், கெட்டிக்காரா இல்ல வெட்டிக்காரன்னு இப்ப தெரிஞ்சிடும். ஆமா, நாரதருக்கு எனக்கு போட்டி இருக்கோ இல்லையோ, இந்த பெட்டிக்கு எனக்கு நீங்க போட்டி. நாரதர் வேலை பார்க்காதமா நீ முதல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அவங்க நான் சோதனை போறதுக்கு இங்க வர்றது. ஏங்க நான் ஒருத்தரை விரும்புறேன், உங்களுக்கு தெரியுமா? யாரது? யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, உங்க 4 பேருக்கு மட்டும்தான் ரகசியமா சொல்றேன். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, மைக்க போட்டு பூரா ஊரா சொல்லிவிட்டு எங்கள்ட்ட 4 பேர் சொல்றீங்களா? கேட்டிருக்குமோ? ஆமா, கேட்காம இருக்குமா? அப்புறம் எல்லாருக்குமே கேட்டிருக்கும். சரி, அந்த விரும்புறது யாருமா அது? அவர் வந்து என்னுடைய குலக்கடவுளான முருகப்பெருமானை தான் விரும்புறேன். ஆமா, அவர் தானா? அவரே தான். அம்மா அம்மா அம்மா, நீங்க மட்டும் அவரை விரும்புறியா? ஏன் நாங்க இந்த ஊர்ல உட்காந்துக்கால எல்லாரும் ஏங்க அதெல்லாம் வேற விருப்பங்க. அவரைத்தான் நான் கடவுளா நினைச்சு விரும்புவேன். அப்படியா? ஏங்க ஒரு தேச தலைவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை மக்கள்லாம் விரும்புறது வேற. ஒரு இறைவனா இருந்தா அவங்க வந்து எல்லா மக்களும் சேர்ந்து இறைவனை நேசிக்கிறது வேற, உலக மக்களே விரும்புவாங்க. ஆமா, ஆனா நான் வந்து முருகப்பெருமானை நேசிக்கிறது வேற. அது என்ன வேற? அன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் எப்படி பெருமாளை நேசிச்சாங்க, ஓஹோ, அவரே திருமணம் பண்ணாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மாதிரி திருமணம் பண்றதுக்காண்டி நான் விரும்பிட்டு இருக்கேன் அவரை. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, தெய்வானு ஒரு பொண்டாட்டி இருக்கு, இருந்துட்டு போட்டோம். நீங்க போய் 2ஆம் தரமா வாக்கப்படுற ஏங்க இருக்கட்டுங்க. எப்பவுமே சண்டை போட்டு அதுகிட்ட சண்டை போட்டிருப்பாரு, திரும்ப சமாதானம் ஆயிருப்பாரு. எப்படி சண்டை போட்டு சமாதானம் ஆகிறத கத்துக்கிட்டு இருப்பாரு. கண்டிப்பா எல்லாத்துலயும் ஒரு அப்படி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருப்பாரு. அனுபவம் வேணும், அனுபவம் இருக்கும். அப்ப அந்த அனுபவம் அறிவு நமக்கு தேவை. ஆமா, அதனால புதுசா போய் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவர் வந்து நம்ம கூட சண்டை போட, நம்மளும் புரியாம சண்டை போட, நம்ம சண்டை போட்டாலும் அவர் புரிஞ்சிருப்பாருல்ல. வீட்டுல சண்டை இருந்தா தான் சந்தோஷம் இருக்கும். அந்த வகையில எங்க பாருந்தாரு நேரம் இங்க இருந்தாரா இருக்கிற வர ஒரு மூக்கெல்லாம் உடைக்கிறது, அப்புறம் வந்து மேடையில நின்று மூக்க உடைக்கிறது, எல்லா வேலையும் பார்ப்பாரு போல தெரியுது. அதானே எவ்வளவு சேட்டை இங்கதான் இருக்காரு போல. இவ்வளவு நேரம் அமைதி சட்டத்தை காண போகுது. நான் வந்திருக்கல சத்தம் போட. அதனால ஏங்க நான் ஏன் தெரியுமா, இங்க நம்ம சாதி சனத்துல யாராச்சும் விரும்பி இருக்கலாம். ஏன் விரும்பல? உள்ளூர் மாயா
மாயாண்டிய விரும்பினா நான் ஒன்று கேட்குறேன். நம்ம உலகத்துல ஆமா பணக்காரர் எவ்வளவு பேர் இருக்காங்க, அழகா எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, வசதியா இருக்காங்க, அவங்கள விரும்பலாம ஏன் அவர் தேவல வாசியை போய் விரும்புறீங்க? ஏன் தெரியுமா? உள்ளூர் மாயாண்டிய விரும்பினா முனியாண்டிக்கு பிடிக்காது, முனியாண்டிய விரும்பினா கருப்புசாமிக்கு பிடிக்காது. கண்டிப்பா. அதனாலதான் எதுக்குப்பா வம்பு அப்படின்னு தான் நான் போய் முருகப்பெருமானை வணங்கிட்டேன். தேவலோகத்துல போய் அவனை விரும்பிட்டேன். சரி, அவங்கள நீங்க விரும்பல. சரி, இப்ப நாங்க 4 பேர் இருக்கோம். அது சரி. எங்க 4 பேர்ல யாராவது இங்கிட்டு இருக்க ஒரு எக்கிட்டப்பா பேசுறாரு. அதனால மேற்கொண்டு வம்புக்கு இழுத்து விடுறதா? ஏங்க சரி, நான் உங்க பேச்சுக்கே வர்றேன். இப்ப 4 பேர் இருக்கீங்க, யாரையாச்சும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், எந்திரிச்சு ஆஜரப்படாது. ஒரு பேச்சுக்கிட்டேன் என்னன்னா யாராச்சும் ஒருத்தரை விரும்பிட்டேன்னு வச்சுக்கிடுவான், மிச்சம் 3 பேர் வாசிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. எனக்கு அவ்வளவுதான். நான் பாடுறதுக்கு இப்படியே 3 பேர் உட்கார்ந்துருப்பீங்க, ஒருத்தர் மட்டும் அவங்க உற்சாகமா வாசிப்பாரு. இது தேவையா எனக்கு? அதனாலதான் உங்களே நான் விரும்பல. நாங்க 3 பேர் வாசிக்கிறோம் இல்லையா, அவன் ஆட்டத்தை போட்டு வாசிக்கிறேன். அப்ப சொல்றீங்க இப்படியா? வேற வம்பே வேணாம். அதனாலதான் இங்க யாரையும் விரும்பாம அங்க விரும்பிட்டேன். இப்ப தெரியுதா? ஆமா, அவரையே நினைச்சு ஒரு பாட்டு பாடுவேன். சரியா? நீ அவர் நினைச்சுதான் வாசிக்கணும். வாச கருவே பிள்ளையே ஏத்த பெத்த அது ஊசி குத்துற போது ஒன்று நினைச்சு தூக்கோ போச்சு போச்சு. வாச கருவே பிள்ளையே பெத்த மல்லிகையே, வாச கருவே பிள்ளையே பெத்த மல்லிகையே, Hey,
ஆமா ஆமா ஏன்னா பெட்டிக்காரர் போட்டி ஓட உங்களை செய்ய முடியலங்க போட்டி ஆனா நீங்க எல்லாருமே அவருக்கு நல்ல ஒத்துழைப்பு தான் எனக்கு தெரியாதா எல்லாம் ஒரே கூட்டணி ஆமா அதனால எங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா திணைவனத்துக்கு காவலுக்கு போகணுமா கண்டிப்பா போகணும்ல அதனால யார் யார் வர்றாங்கன்னு தெரியல கால நேரம் அனுசரிக்கணும் காலதாமதம் காரிய கடை அப்படின்ற மாதிரி இல்லாம கால நேரத்தோட அனைவரையும் வரவழைக்கணும் அதனால